Hey all, welcome back to our Talapongal series. Last video la Talapongal series day 1 oda beginning vlog பார்த்தோம். Really day 1 gave us a beautiful start and now it's time for day 2 Bogi day. நேற்று நைட்டே எல்லாரும் ஏர்லி மார்னிங்கே எழுந்து போகி கொளுத்தணும்னு பெரிய பிளான் போட்டுட்டு தான் தூங்கணும். பட் ஹானஸ்ட்லி ட்ராவல் டயர்ட் ஒரு பக்கம் அண்ட் நைட் ஃபுல்லாக கேம்ப் ஃபயர் போட்டு சுற்றி உட்காந்து கதை பேசி என்ஜாய் பண்ணது ஒரு பக்கம். அதனாலேயே என்னவோ காலையில் எழுந்துக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகிடுச்சு. பசங்க எல்லாருமே லேட்டாக தூங்கினதுனால இன்னும் நல்ல தூக்கத்திலே இருந்தாங்க. நாங்கள் தான் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுந்து வந்துட்டோம். அதுவும் உண்மையை சொல்லணுன்னா அந்த நேரத்தில் vlog முக்கியமாக தூக்கம் முக்கியமானு ஒரு கேள்வி வந்தால் ஆப்வியஸ்லி vlog கம்ஸ் ஃபர்ஸ்ட். என்ன அப்படி தானே, நமக்கு vlog தான் முக்கியம். அதனாலேயே தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி கேமரா எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு அவர் போகி டே செலிப்ரேஷன்ஸ். போகினாலே நமக்கு ஃபஸ்ட்டு வர ஞாபகம் ஓல்டு திங்ஸை பேர்ன் பண்ணுறது தான். அதனால் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் அதுக்குன்னு ஒரு பழைய பாயோ வேஸ்ட் மெட்டீரியல்ஸோ ரெடியாக வச்சுருப்பாங்க. அதுவும் பழைய பாய் இல்லாமல் எப்படி? நாங்களும் அப்படி தான் எங்களோட பழைய பாயை போட்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நல்ல நெருப்பு வர வச்சோம் அண்ட் ஹானஸ்ட்லி அந்த வெதருக்கு அந்த நெருப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. குளிர் அங்கே அவ்வளோ அதிகமாக இருந்ததுனால வெளியே நிற்க கூட முடியல, ஃபுல்லாக பனி மூடி இருந்துச்சு. பட் இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாமே ஏர்லி ஒன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதை எப்படி மிஸ் பண்ண முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களும் எல்லோரும் ஒருத்தராக எழுந்து வர ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபேமிலியே சேர்ந்து போகியோட ரிச்சுவலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் இருந்து நெய்பர்ஸும் அவங்க வீட்டுக்கிட்ட போகி கொளுத்திட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ஏர்லி மார்னிங் அட்மாஸ்பியருக்கு அது ஒரு மாதிரி சில் வைப்பாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்ன, ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சுது, மிஷன் அக்கம்ப்ளீஷ்ட். ஆனால் அதனால் தூக்கம் போயிடுச்சான்னு நினச்சா சான்ஸே இல்லை. எனக்கு ஸ்லீப்பும் முக்கியம். அதனால் அகைன் போய் ஸ்லீப்பை கண்டினியூ பண்ணிட்டோம். அன்றைக்கி பெருசாக எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லை, பிகாஸ் ஒர்க் போகிறவங்களுக்கு லீவ் கிடையாது. ஸோ எல்லோரும் ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் மற்றவங்க எப்படியும் பொங்கலுக்கு கண்டிப்பாக பிஸியாக இருக்கும், நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் ஈவினிங் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. நாங்கள் பசங்கள்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். ஈவினிங் வரைக்கும் ரொம்ப சில்லாக தான் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் பாப்புவும் ஜெஸியும் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் ஆல்ஃபி வந்துட்டான். அப்படியே அந்த டே ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக போச்சு. ஈவினிங் ஆன உடனே நாளைக்கு பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு நானும் மாமியும் அப்புறம் கிரணும் டவுனுக்கு கிளம்பணும். அங்கே பார்த்தா ஒர்க் முடிஞ்சு எங்கள் மாமாவும் கரெக்டாக அந்த பக்கம் தான் வந்துட்டு இருந்தார். சடனாக அன்எக்ஸ்பெக்டட் கேமியோவாக இருந்தாலும் அவரும் எங்கள் கூட ஷாப்பிங் டீமில் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. பட் அதுக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்நாக்கை முடிச்சுட்டு நல்லா எனர்ஜியை ரீஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்குள்ளேயே எங்கள் மாமாவுக்கு ஏதோ ஒர்க்குன்னு சொல்லி கால் வந்துருச்சு. நீங்கள் ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுங்கள், நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அவர் பாதிலே எஸ்கேப் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் மட்டும் ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு லிஸ்ட் முடிஞ்சால் இன்னொரு லிஸ்ட், அது முடிஞ்சால் இன்னொரு கடைன்னு. பொங்கல் ஷாப்பிங்னா சும்மாவா? ஆனால் அந்த அலையிறதுலேயும் ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. நாளைக்கு ஃபெஸ்டிவலுங்கிற ஃபீலே அப்போவே வந்துருச்சு எங்களுக்கு. ஒன் திங் ஐ நோட்டிஸ்டு ஹியர் என்னென்னா, சென்னை ப்ரைஸும் கேஜிஎஃப் ப்ரைஸும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே எதுக்கெல்லாம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் கேஜிஎஃப்பில் அங்கே கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். அதே மாதிரி இங்கே சீப்பாக கிடைக்கிற சில திங்ஸ் அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அண்ட் அனதர் திங் இஸ், சென்னையில் மால்ஸ் ஷோரூம்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பிளேஸை தவிர எல்லா பிளேஸ்லையும் பார்கெயின் பண்ணுற மாதிரி இங்கே எல்லா பிளேஸ்லையும் பார்கெயின் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஷாப்பில் தான் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி ப்ரைஸை நெகோஷியேட் பண்ண முடியும். அதை தவிர மோஸ்ட் பிளேசஸில் ஃபிக்ஸட் ப்ரைஸஸ் தான். ஸோ சம்டைம்ஸ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்ஸும் சேஞ்சஸ் இருக்கும். ஃபெஸ்டிவ் சீசன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சில ஷாப்ஸில் ப்ரைஸஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நியூவாகவே இருந்துச்சு எங்களுக்கு. சின்ன வயசில் எங்கள் மம்மி டேடி என்னை மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போனாலே போதும், நான் தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பாக்ஸு. எப்போ வீட்டுக்கு போவோம், கால் வலிக்குது, இன்னும் எவ்வளோ கடை இருக்குதுன்னு ஃபுல்லாக கதறிக்கிட்டே வருவேன். ஷாப்பிங்னாலே அப்போ எனக்கு சுத்தமாக பிடிக்காது, செம்ம போரிங்காக தெரியும். பட் மேரேஜ் ஆன அப்புறம் எல்லாமே ரோல் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஷாப்பிங்னாலே நான் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஆனால் பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் தான் இன்னும் எவ்வளோ நேரம், இன்னும் எவ்வளோ கடை இருக்குது, எப்போ முடியும்னு கதறிக்கிட்டே இருப்பார். இப்போ கூட சென்னையில் ஒரு லெமன் 5 rupees, பட் அங்கே ஜஸ்ட் 20 rupeesக்கு 12 lemons என்னவோ கொடுத்தாங்க. அதை கேட்டதும் எங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பி, ஏதோ ஜாக்பாட்டே அடித்த மாதிரி பார்த்து பார்த்து எடுத்தோம்.
ஒருவேளை நானும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மம்மி கேட்டகரிக்கு மூவ் ஆகிட்டே இருக்கணும் என்னவோ. ஃபைனலாக பொங்கலுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ், வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, கோலம் போட தேவையான கலர் பொடி, இப்படி ஃபெஸ்டிவலுக்கு தேவையான ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்டோம். லிஸ்ட்டில் இருந்த ஐட்டம்ஸை ஒன்று ஒன்றா டிக் பண்ணி முடிக்கும்போது தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும்ல, அதே ஃபீல் தான். ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் எங்கள் அவுட்டிங்க்கு ஒரு அன்ரிட்டன் ரூல் இருக்குது. எங்கள் ஃபேமிலி வெளியே போனால் எண்ட் ஆஃப் த டே இந்த ஷாப்பில் சாட் சாப்பிடாம கண்டிப்பாக வீட்டுக்கு திரும்ப மாட்டோம். பானிபூரி, பேல்பூரி, கச்சோரின்னு இப்படி ஒரு சாட் ஃபீஸ்ட்டையே நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் எஸ், எங்கள் மாமாவும் அவரோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு செம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஸ்நாக்ஸ் செஷனுக்கு நடுவில் தான் ஷேரிங் மூமெண்ட்ஸ், லவ் மூமெண்ட்ஸ், கேண்டிட் ரியாக்ஷன்ஸ்ன்னு நிறைய பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் எனக்கு கேப்சர் பண்ண கிடச்சிது. அண்ட் நிறைய பியூட்டிஃபுல் காம்போஸை பார்க்க முடிஞ்சது. நீ நானுன்னு எல்லாரும் அவங்களோட ஃபேவரட் பர்சனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. கிரண் வந்து அம்மாவுக்கு ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட மச்சினிச்சு அவருக்கு ஒரு பக்கம் ஊட்டி விட்டாங்க. அண்ட் கிரண் வந்து பசங்களுக்கு ஊட்டி விட்டார். அண்ட் குட்டீஸும் கிரணுக்கு ஊட்டி விட்டாங்க. அதுக்குள்ளே இந்த ஜெஸ்ஸி மேடம் கோச்சிக்கிட்டாங்க. அவளுக்கு கொடுக்கலையாம். லீகல் ஒய்ஃப் நானே சும்மா இருக்கேன், ஆனால் இவ கோச்சிக்கிட்டா. ஒரு வழியாக அவளை ஒரு பக்கம் கன்வின்ஸ் பண்ணி அவளுக்கும் கொடுத்தாச்சு. And then one of the most adorable couples in our family, more than 10 years ஆனாலும் இன்னும் அதே க்யூட் பாண்டிங்கோடு இருக்கிற எங்கள் மாமாவும் மாமியும் தான். அவங்கள மிஸ் பண்ணால் எப்படி? அவங்களோட க்யூட் ஷேரிங் மொமெண்ட்ஸையும் கேப்சர் பண்ணியாச்சு. And they are still setting couple goals after all these years. இப்போவாச்சும் என் ஹஸ்பண்டுக்கு என் ஞாபகம் வந்துச்சு. ஃபைனலாக என்னை ஏறெடுத்து பார்க்க இந்த பிஸி மேனுக்கு டைம் வந்துருச்சு. ஸோ எங்களோட ஸ்வீட் மூமெண்ட்ஸும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு பக்கம் எல்லாத்தையும் பார்த்தா என் மம்மியும் சிஸ்டரோ உனக்கு நான் எனக்கு நீ தான்னு சொல்லி அவங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது எப்படி எங்கள் அத்தையை நான் தனியாக விடுவேன்? வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் மாமா பையன் டிங்கு தான். சாரி இப்போதைக்கு அவங்க அத்தைக்கு மட்டும் அவன் காதல் மன்னன். உடனே கம்பெனி கொடுக்கறதுக்கு ஓடி வந்துட்டான். எங்கள் மம்மியோட ஜெராக்ஸ் தான் டிங்கு. ஸோ 2 பேருமே அவ்வளோ க்ளோஸு. But honestly, no matter how busy the day gets, these cute little moments with the kids and our family make every moment even more special and everything feels better. And finally, இந்த fun-filled eveningக்கு ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங்காக எல்லாரும் ஒரு ஐஸ்கிரீமோடு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், டே 2ஓட எண்டிங்க்கு வந்துட்டோம். போகி கொளுத்தியாச்சு, ஷாப்பிங் பண்ணியாச்சு, ஈவினிங் ஃபேமிலி அவுட்டிங்கும் போயிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், வேறு என்ன அப்படின்னு நீங்களே ஒரு 2 கார்டு போடாதீங்க. இப்போ தான் ஒரு குட்டி சம்பவமே இருக்குது. இந்த டேயோட ஹைலைட்டே அதுதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்ததும் ஆல்ஃபி ரெடியாக இருந்தது. அவனுக்கு ஸ்பெஷலாக கிரண் சாப்பிட ஸ்நாக் வாங்கிட்டு வந்தாங்க. அதை ஆல்ஃபிக்கு கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் அப்படியே நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போவே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 9 to 9:30 கிட்டே இருக்கும். அன்றைக்கி நைட் நாங்கள் வந்து எந்த கேம்ப் ஃபயரும் போடவே இல்லை. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் வந்து கேம்ப் ஃபயர் போட்டிருந்தோம். நாளைக்கு பொங்கல் அப்படின்றதுனால நிறைய வேலை இருக்கும். ஸோ சீக்கிரமாக எழுந்துக்கணுன்றதுனால அன்றைக்கி நாங்கள் வந்து எந்த ஒரு கேம்ப் ஃபயரும் போடவே இல்லை. அண்ட் எஸ், இதுதான் நான் சொன்ன அந்த சம்பவம். கிரணுக்கு ஒரு விஷ் இருந்தது. எப்போ போனாலும் கிரணை ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துப்பாங்க எங்கள் வீட்டில். ஸோ எனக்கு வந்து எப்படி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து பொங்கல் சீர் வந்ததோ அதே மாதிரி எங்கள் மாமிக்கு கிரண் வந்து தம்பின்ற முறையில் ஒரு பொங்கல் சீர் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டார். ஆக்சுவலி மாமி வீட்டில் அப்போ தான் ஒரு டெத் ஆகிடுச்சி. ஸோ இந்த டைம் அவங்க வீட்டு சைடில் பெருசாக பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே கிரண் வந்து இந்த பிளானை வந்து சென்னையில் இருக்கும்போதே பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அப்படி கொடுக்கறதில்ல. பிகாஸ் என் ஹஸ்பண்ட் என்னோடய ஃபேமிலிக்கு இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யும்போது ஐ ஃபீல் ட்ரூலி பிளெஸ்ட் அண்ட் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. அப்படியே மம்மியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பொங்கல் சீர் தட்டி எடுத்து மாமா மாமி கிட்ட கொடுத்து அப்படியே பிளெஸ்ஸிங்ஸும் வாங்கியாச்சு. பொங்கல் சீர் வாங்கிங்க. Thank you so much.
அண்ட் மை mom ஆல்சோ wanted டு கான்ட்ரிபியூட் சம்திங் டு தி ஸ்பெஷல் மூமெண்ட். இது வரைக்கும் அவங்க தம்பிக்கும் ஃபேமிலிக்கும் இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷனில் இப்படி தட்டு வச்சு ஃபெஸ்டிவலுக்கு அழைக்கிறதுக்கு அவங்க சைட்லேருந்து ஒரு சான்ஸ் கூட இது வரைக்கும் கிடைச்சது இல்லை. ஸோ ஷீ wanted டு மேக் திஸ் அக்கேஷன் மெமரபிள் பை கிவிங் சம்திங் ஃப்ரம் ஹர் சைட். அண்ட் அதுதான், இட் வாஸ் அ வே ஆஃப் ஷோவிங் லவ் அண்ட் மேக்கிங் த மூமெண்ட் ஈவன் மோர் மீனிங்ஃபுல் ஃபார் ஹர் பிரதர்ஸ் ஃபேமிலி. ஆக்சுவலி இந்த மொமெண்ட் பார்க்கும்போதே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த டைமில் திரும்பி வந்து இது மாதிரி ஒரு மொமெண்ட் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸோட ஒரு நல்ல நாளை செலிப்ரேட் பண்ணும்போது அது ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம். அண்ட் குட்டி பசங்க எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. என்ன நடக்குதுன்னு கூட அதுங்களுக்கு தெரியல. பட் எல்லாருமே அந்த மொமெண்ட்டை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணோம் நாங்கள். பட் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் அந்த ஸ்வீட் மூமெண்ட்டை நம்மளால் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க முடியாதுல்ல. பிகாஸ் கொஞ்ச நேரத்துலேயே we turned that sweet moment into pure comedy scene. சினிமாவில் காட்டுற மாதிரி மொற பையன் நம்ம ஏஜுக்கு இருப்பாங்க. பட் ரியாலிட்டி நீங்களே பாருங்கள். என் மாமா பையன் அவனும் நானும் அந்த சீர்தட்டு வாங்கி பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். என்னதான் மேரேஜ் ஆனாலும் மாமா பையன் தானே. என்னோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் வேணும்னா மாறலாம், ஆனால் என் ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங் மாறவே மாறாது. நம்ம உரிமையை நம்ம எப்போவுமே விட்டு கொடுக்கக்கூடாது. பேசினது போதும் கிளம்புன்னு சொல்லி இந்தா வந்துட்டாளுங்கள்ல, எனக்கு போட்டியா, நீ மட்டும்தான் ரைட்ஸை விட்டு கொடுக்க மாட்டியா, நாங்களும் எங்கள் மாமா கிட்ட இருக்க ரைட்ஸை விட்டு கொடுக்க மாட்டோன்னு 2 பேரும் பாப்பு கூட வந்து சீர்தட்டு வாங்கி பிளெஸ்ஸிங்ஸும் வாங்கிக்கிட்டாங்க. என் கசின்ஸ் ஆச்சே என்ன மாதிரி தானே இருப்பாங்க. அதுலேயும் ஜெஸ்ஸிக்கு வெக்கம் தாங்கலை, ஓடிட்டா. அந்த மொமெண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போது வீடியோ பார்க்கும்போது கூட ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸில் ஒரு ஹாப்பி ஸ்மைல் வரும். ஃப்ளோரில் அந்த ரோஸ் பெட்டல்ஸ்லாம் அப்படியே அங்கங்கே இருக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக ஆஸ்தட்டிக்காக இருந்துச்சு. அப்படியே எல்லாரும் பொங்கல் வாழ்த்து சொல்லி இந்த டேயோட vlog-அ முடிக்கிறோம். Happy Pongal. So that's it for the day 2 and stay tuned for next part.